காதலிக்கும் போது எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நல்லவனா தெரிஞ்சவனுக்காக அப்பா அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு இவன் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்த நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம புருஷனே வில்லன்னு. அதுவும் குடிபோதையில கிடக்கும் போது தான் தெரியுது அவன் ஒரு செத்த பாம்புன்னு. குடிக்கார புருஷன் கொடுமைப்படுத்துற மாமியார், நல்லா இருக்கிற அண்ணன் குடும்பத்தையும் தம்பி குடும்பத்தையும் எப்படியாவது கெடுக்கணும்னு நாரதர் வேலை பார்க்குற நாத்தனார், என்னதான் செஞ்சாலும் என்ன செஞ்சேன்னு கேட்குற கொழுந்தனார், நம்மள மாதிரியே வாக்கப்பட்டு வந்தாலும் நம்மளை ஒதுக்கிட்டு மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற ஓப்படியாக்கள், இவங்கெல்லாம் குடும்பத்துல பண்ற டார்ச்சரை போய் புருஷன் கிட்ட சொன்னாக்க புருஷன் குடிபோதையில ஒரு வார்த்தை கேட்பாரு பாருங்க, என்ன என் குடும்பத்தையே கொடுமைப்படுத்துறியான்னு. அந்த ஆளு கிட்ட குடிபோதையில அடி வாங்கி சாவறதுக்கும் ஒரே தெரியா நம்ம செத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முளை தூக்கு கயித்துல கழுத்தை விடும்போதுதான் தொட்டில தூங்குற குழந்தைய பார்த்தாக்க நமக்கு மனசே உடஞ்சிரும். நம்ம இருக்கும் போதே நம்ம பிள்ளைங்களை பார்க்க ஆள் இல்லை, நம்ம போயிட்டா என்ன பண்றது? ஒருவேளை அப்பா இல்லாம வளர்த்தா கூட அப்பா இல்லாத பிள்ளைன்னு நாளைக்கு நம்ம பிள்ளைய தப்பா சொல்லுவாங்களேன்ட்டு நிறைய பொண்ணுங்க அனுசரிச்சு வாழ்றாங்க. வெளியில தெரியாம இல்லைங்க, எல்லாத்துக்கும் சூடு சொரணை இருக்கு. பெண்கள் அனுசரிச்சு வாழ்றதே அவங்க குழந்தைங்களுக்காக தான்.